தாயின் வீடு. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். மணவாளன் தன்னுடைய சகோதரனாக இருக்கும்போது அவரோடு இன்னும் நெருங்கி ஐக்கியத்தில் இருப்பதற்கு தனக்கு வாய்ப்பு உண்டாகும் என்று மணவாட்டி வாக்கு பண்ணுகிறாள். ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு போவது போல நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறாள். தாயின் வீடு என்பது கிறிஸ்துவின் சபையை குறிக்கிற வார்த்தை. இங்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒன்று கூடி வருகிறார்கள். சபையை குறிப்பதற்கு தாயின் வீடு என்னும் வார்த்தையை மணவாட்டி ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறாள். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். உன்னத பாட்டு 3:4. மணவாளன் தம்முடைய சபையிலே தம்முடைய மணவாட்டிக்கு போதிப்பார். கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவருடைய சபையில் கூடி வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவின் வார்த்தை போதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நியமங்களை பற்றி சொல்லப்படும். மணவாளன் தனக்கு போதிக்க வேண்டும் என்று மணவாட்டியும் விரும்புகிறாள், எதிர்பார்க்கிறாள். நீர் என்னை போதிப்பீர் என்று வாஞ்சையோடு சொல்லுகிறாள். மணவாட்டி தன்னிடத்தில் உள்ள நேர்த்தியானவைகளை தன்னுடைய மணவாளனுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறாள். அவரை வரவேற்கிறாள். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் என்று அன்போடு சொல்லுகிறாள். மணவாட்டி தன்னுடைய மணவாளனை அன்போடு வரவேற்கிறாள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை சரியாய் செய்து முடிக்க வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமானது. திராட்சை ரசம், மாதுளம்பழ ரசம் ஆகியவை நம்முடைய நற்கிரியைகளையும் சாட்சியுள்ள ஜீவியத்தையும் ஜெபத்தையும் குறிக்கிற வார்த்தைகளாகும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வெறும் கையோடு போகக்கூடாது. துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் நற்கிரியைகளோடும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும்.